ஃபேஸில் பிம்பிள் நிறைய இருக்குது, டெர்மட்டாலஜிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டும் உங்களோட பிம்பிள் சால்வே ஆகலை அப்படின்னா ஒரு வாட்டி கைனகாலஜிஸ்ட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுற டைமில் நிறைய பிம்பிள் என் ஃபேஸில் இருக்கும். குட்டி குட்டி ரெமடிஸ்லாம் நான் ட்ரை பண்ணும்போது அப்போதைக்கு அது சால்வ் ஆச்சே தவிர ஒரு லாங் டேர்முக்கு எனக்கு அது சால்வ் ஆகவே இல்லை. ஸோ நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு அளவுக்கு க்யூர் ஆச்சே தவிர ஃபுல்லாக க்யூர் ஆகவே இல்லை. நான் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருந்ததுனால ஒரு டைம் கைனகாலஜிஸ்ட்டை நான் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தது. உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓடி தான் உங்களோட ஃபேஸில் பிம்பிளாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எனக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் பிசிஓடிக்கான டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிம்பிள் வந்து க்யூர் ஆக ஆரம்பித்தது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிம்பிள் இருக்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காம என்ன ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.